ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு மூலிகை துவையல் தான் செய்ய போகிறோம். இந்த மூலிகை துவையல் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து மருந்துன்னு சொல்லலாம். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டு தொட்டிலேயே படர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு. மணி பிளான்ட்டு அலோவேரா தொட்டியில் வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சு சட்னி செய்ய போகிறோம். இந்த கீரை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால தான் நான் பறிக்கும் போதே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து காய்கள் இருக்கும். இந்த காய்கள் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு காயில் 3 விதை வந்து இருக்கும். அதுதான் நம்மளுக்கு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா அலசி எடுத்துக்கலாம். அந்த காய்கள் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி காய்கள் இருக்குது. இது காஞ்ச பிறகு நம்ம தொட்டியில் போட்டோம்னா நல்லா வளர்ந்துடும். இப்போது இந்த கீரை துவையல் செய்கிறதுக்கு மண் கடாய் வச்சுக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துண்டுகள் சேர்த்திக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். இந்த கீரையில் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மெனோபாஸ் டைமில் வந்து இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. புளி தேவையான அளவு சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது சுகர் பேஷண்ட்ஸு அதே மாதிரி ஃபைல்ஸ் இருக்கிறவங்களும் சேர்த்திக்கலாம். வீக்லி 2 வந்து நம்ம சாப்பிடும்போது 2 தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த நோய் வந்து காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரை வந்து நம்ம இதில் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. மண் கடாயினால் அந்த சூட்லேயே வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதங்கும்போது அந்த கீரையுடைய தன்மை வந்து நம்மளுக்கு மாறிடும், கசப்படிக்கும். கொஞ்சமாக கசப்புத்தன்மை வந்து அதிகமாயிரும். இப்போது தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த முடக்கத்தான் கீரை அப்படின்னா கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ஆறட்டும். இது வந்து முடக்கு அறுத்தான் கீரைன்னு சொல்கிறனால முடக்குவாதம் இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்டாங்கன்னா அந்த எலும்புகள் வந்து நல்லா வலுப்பெறும். இப்போ ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். ஏன்னா இது வலுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு துவையல். நம்ம வந்து தோசை மாவில் அரைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் உளுந்து எப்படி நுரைக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கீரை போட்டு அரைச்சாலும் உளுந்துக்கு ஈக்குவலாக இதுவும் நுரைச்சி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிஞ்ச் கடுகும் சீரகம் சேர்த்து வைக்கிறேன். நல்லா பொரியட்டும். கூடவே வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சட்னியில் தாளிப்பு வந்து எடுத்து கொட்டிடலாம். தாளிப்பே வேண்டியதில்லை, தாளித்து கொட்டினாலும் இனி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தாளித்து எடுத்து கொட்டியாச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம், சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இப்போ சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டாலே இந்த சாதம் ஃபுல்லாக தட்டு நிறையா வச்சுருந்தாலும் கூட காலி ஆயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சு இந்த சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கலர் மாறாமல் இருக்குது. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கலர் மாறாமல் இருந்தால் தான் அந்த கீரையுடைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வாரத்தில் 2 தடவை கண்டிப்பாக இதை சாப்பிட்டோம்னா சரியாயிரும். பாருங்கள், கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.